Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 49 காலம் அறிதல். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இதன் பொருள், இந்த உலகத்தை வெற்றி கொள்ள விரும்புபவர் அதற்குரிய காலம் வரும் வரை சிறிதும் மனக்கலக்கம் இன்றி காத்திருப்பர். நன்றி. नमस्ते. आज का शब्द गंदा, dirty, पंकज, लोटस, अतः, therefore, पुनः, again, ढक्कन, lit, लजा, shame. धन्यवाद. Word of the day. Word victory, meaning battle. Example, the team celebrated its victory. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி. அறிவை பெறுவதற்கு பணிவுடன் கேட்டு கற்றுக்கொள்வது அவசியம். கற்றவற்றை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அறிவு ஒருவரை உயர்த்தும், அகந்தை அவரை தாழ்த்தும். எனவே எப்போதும் பணிவுடனும் ஆர்வத்துடனும் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது எஸ்ஆர்ஜிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி வி ஜனரக்ஷனா. 26/8/2026 இன்று அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 அன்று பிறந்த அன்னை தெரேசா மனித நேயத்திற்கும் இரக்கத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். 1962 ஆண்டு அன்னை தெரேசாவுக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஏழைகள், நோயாளிகள் மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்தார். அவரது சேவையை பாராட்டி 1979 ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. 1980 ஆண்டு இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1985 ஆண்டு அமெரிக்காவின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அவருக்கு வழங்கப்பட்டது. 1997 ஆண்டு செப்டம்பர் 5 அன்று அன்னை தெரேசா கொல்கத்தாவில் மறைந்தார். 2016 ஆண்டு செப்டம்பர் 4 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அன்னை தெரேசா புனிதராக அறிவிக்கப்பட்டார். Yesterday's quiz questions and answers. Today's quiz questions. Number 1. When was Mother Teresa born? Number 2. Which highest civilian award of India was awarded to Mother Teresa in 1980? Please post your answer in the comment box. Thank you. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.